ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து அய்யனார் துணை பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் போட்டுக்கோங்க. நடேசன் வந்து சின்னாமணி வாங்கிட்டு வந்து நிப்பாட்டுறாரு. எல்லாரும் திகச்சு போய் நிற்கிறாங்க. எப்படிப்பா வாங்கினேன் எப்படிப்பா வாங்கினேன்னு கேட்குறாங்க. கேட்கையில் நடேசன் வந்து சொல்கிறாரு, 2,00,000 கொடுத்து வாங்கியிருக்கேன்டா, இன்னும் மிச்சம் 4,00,000 நீங்கள் தாண்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்கிறாரு. சொல்லையில் நிலா கேட்குறாங்க, இதுதான் உங்கள் சஸ்பென்ஸா மாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமான்றாங்க. அப்போ சோழன் சொல்கிறாரு, உனக்கு காசே இல்லையே, நீ எப்படி காசு போட்டு வாங்கின? யார் வண்டியும் தூக்கிட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு. சும்மா இருங்கடா அப்படின்னு சொல்லி நம்ம சேரன் அண்ணன் சொல்கிறாங்க. சொன்னோன்னையும் இப்போ 2,00,000 கொடுத்து நான் வாங்கியிருக்கேன்டா, இன்னி 4,00,000 கொடுக்கணும்டா. 4,00,000 நீங்கள் 4 பேர் இருக்கீங்களா, ஆளுக்கு 1,00,000 போட்டு 4,00,000 கட்டிடுங்க. கட்டலைன்னா வண்டியை தூக்கிடுவாங்கடா, இல்லைன்னா உங்களை தூக்கிடுவாங்கடான்னு என்னன்ட்டு வாங்கினேன்னு சொல்லி கேட்கல. ப்ராஸ்பெக்ட் சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவோட நகையை வந்து அவர் வந்து அவங்க மயன்கிட்ட கேட்பாரு. கேட்கையில் மயன் சொல்லுவார், இப்போ எதுக்குப்பா கேட்குறீங்கன்னு, நீ குடுடா அப்படின்னு சொல்கிறாரு. என் பொண்டாட்டி நகையை நான் கேட்குறேன், உனக்கு என்னடா கஷ்டமாக இருக்குது, நகையை குடுறா அப்படின்னு கேட்குறாங்க. சரின்னு சொல்லி சேரன் அண்ணனும் கொண்டு வந்து நகையை கொடுத்துட்றாங்க. அந்த நகையை அடமானம் வச்சு தான் 2,00,000க்கு வேன் வாங்கியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நடேசன் வந்து இவங்களுடைய கஷ்டத்தை தீர்க்கலான்னு சொல்லி தான் வாங்கியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அது உண்மையாக பொய்யான்னு நீங்கள் சொல்லுங்கள். என்னன்னு கேட்குறீங்களா? நடேசன் வந்து இவர் சேரன் அண்ணனுக்கு வந்து கல்யாணம் ஆகணும்ல, நகை பணம்லாம் சேர்க்க சொல்லியிருக்காங்களே. சரி, நம்ம வீட்டில் தானே உட்காடுறோம், இதை வச்சு நம்ம வந்து வேனை வாங்கிட்டோம்னா நம்ம ஏதாவது ஓட்டி நம்ம பிள்ளைகளுக்கு காசு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவரோட குணம் பார்த்திங்கன்னா டப்பு டப்புன்னு பேசுகிறது தான். அந்த டப்பு டப்புன்னு பேசுகிறத வச்சு அவங்க எல்லாருமே தப்பாக முடிவு பண்ணுறாங்க. திரும்ப 4,00,000 ரூபா பாக்கி கொடுக்கணும்ல, அவங்களும் வராங்க. வந்து இவங்க யாரையா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்குறாரு. 4,00,000 ரூபா தரணும்லடா, இவங்களுக்கு தான்டா தரணும், ஆளுக்கு 1,00,000 போட்டு கொடுங்க, இல்லைன்னா வண்டியை வீட்டை விட்டு கிளம்புங்கடா அப்படின்றாங்க. அப்புறம் அவங்க 2 பேர் கேட்குறாங்க, காசு கொடுக்கணும்ப்பா, இன்னும் 4,00,000ன்னு. அண்ணே, உங்களுக்கு தான் எங்களை தெரியும்ல, பாரம்பரியமாகவே நாங்கள் இந்த வீட்டில் தான் இருக்கோம், நீங்கள் வந்து இன்னும் ஒரு மாதம் டைம் கொடுங்க, அந்த 1 மாதம் கழித்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு காசு கொடுத்துட்றேனே அப்படின்னாங்க. தெரியும்ப்பா உன்னைய பற்றி, இவர் நடேசன் தான் இப்போ உடனே வர சொன்னார், அதனால தான் காசு கேட்க வந்தோம், இல்லைன்னா நாங்கள் வந்திருக்க மாட்டோம்ப்பா, சரிப்பான்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. சோழன் வந்து அடிக்கிறதுக்கு கூடி வராரு. போட, கொடுத்து 1,00,000 கொடுத்தா கொடு, இல்லைன்னா போ, வீட்டை விட்டு வெளியேறா அப்படின்றாங்க. எல்லாருமே திகச்சு போய் நிற்கிறாங்க. அப்புறம் சோழன் வந்து சேரன் அண்ணனை பற்றி, எதுக்கு நான் இதுக்கு ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒத்துக்கிட்டு தாண்டா ஆகணும், வேறு வழி இல்லைடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வானதி மாமா வந்திருக்காங்க. என்னன்னு கேட்கையில், வானதி வந்து பாண்டியை கல்யாணம் முடிக்கலையா, வேறு யாரையாவது கல்யாணம் முடிச்சு வைங்க அப்படின்னு சொல்கிறா. நாங்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா, நீங்கள் எதுக்கும் ஒரு வார்த்தை கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி வானதியை வெளியே கூப்பிட்டு, என்ன வானதி, உங்கள் வீட்டில் சொல்கிறதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு. என்ன சொல்கிறாங்க சொல்லுங்கள், எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு. என்ன மாமா முன்னாடி மூஞ்சி தூக்கி பேசுகிறேன், எனக்கு என்ன தெரியும், அவங்க சொல்கிறது எனக்கு தெரியாதுல்ல, அதனால தான் சொன்னேன். இல்லைம்மா, உனக்கு கல்யாணம் முடிச்சுக்க வைக்க சொல்கிறாங்கல்ல அப்படின்றாங்க. எங்கள் அக்கா மகன் ஒருத்தன் இருக்கால, அவனை கல்யாணம் முடிச்சு வைக்கலாம்னு இருக்கேன், நீ என்ன சொல்கிறேன்னு சொல்கிறேன். ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணு, கல்யாணம் முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 6 மாதமா? 6 மாதம்லாம் வேணாம், எனக்கு அடுத்த மாதம் படிப்பு முடியுது, அடுத்த மாதத்துலேருந்து எனக்கு கல்யாணம் முடிச்சு விடுங்க அப்படின்றாங்க. என்ன இந்த பிள்ளை இப்படி பேசுதுன்னு எங்களுக்கே தெரியலனே, இந்த பிள்ளை இப்படித்தானே பேசுது, ஏதாவது பண்ணுனே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டைவர்ஸ் கேஸ்காண்டி நிலாவும் சோழனும் வந்திருக்காங்க. சோழனுக்கு உடனே அவங்க ஓனர் ஃபோன் பண்ணுறாரு, எந்திரிச்சு வெளியில் போயிடுறாங்க. நிலா சொல்கிறாங்க, எங்களுக்கு டைவர்ஸ் வேணாம், பாதி நாங்கள் உங்களை பார்க்க வந்ததே இந்த டைவர்ஸ் வேணாம், எனக்கும் அவரை பிடிச்சிருக்கு, அவருக்கும் என்னைய பிடிச்சிருக்கு, நாங்கள் வந்து இந்த வாழ்க்கையை வாழலாம்னு நினைக்கிறோம், இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போனா இதோட உங்களுக்கு முடிஞ்சிடும், ஆனாலுமே கோர்ட்டில் வந்து டைவர்ஸ் வந்து வேணான்றது 2 பேரும் உறுதியாக சொன்னால் மட்டும்தான் கோர்ட்டில் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி மேம் இந்தாங்க ஃபீஸு அப்படின்னு சொல்லி ஃபீஸ் கொடுக்குறாங்க. ஃபீஸ் கொடுக்கையில் பார்த்தீங்கன்னா சோழன் வந்துடுறாரு. என்னங்க நிலா அப்படின்னு கேட்டோடனே, காசு கொடுக்கணும்ல, அதான் கொடுக்குறேன் அப்படின்ற. காசு வாங்குறதுக்காண்டி தான் நம்மளை இப்போ வக்கீல் வர சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்காண்டி நாளைக்கு முடிய போகிற நேரத்தில் கோர்ட்டில் வச்சா காசு கொடுப்பாங்க, கொடுக்க வேண்டிய காசை கொடுத்து தானே சோழன் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் காசை கொடுத்துட்டு 2 பேர் போகிறாங்க. சோழன் வந்து நிலா என்ன சொன்னாங்கன்னு தெரியாமல் ரொம்ப வருத்தத்தோடு இருக்காங்க. அதோட நாடகம் முடியுது. பிடிச்சிருந்தா